தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 19/8/2026 புதன்கிழமை, சுவாதி நட்சத்திரம், காலை 10:18 வரை, பிறகு விசாகம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிற ஒரு நல்ல கருத்து, எல்லோருமே இளமையை தக்க வைத்துக் கொள்ளத்தான் விரும்புகிறோம். முதுமையாக இருந்தாலும் முதுமையிலும் இளமையோடு வாழ நம்ம என்ன செய்யலாம்னு நினைக்கிறோம். இதுக்கு தேரையான்னு ஒருத்தர், ஒரு முனிவர், அழகான பாடல் எழுதினார். அந்த பாட்டு முழுமையாக நான் பெரிதொரு முறை உங்களுக்கு சொல்கிறேன். பால் உண்போம், வெந்நீரில் குளிப்போம், பகல் புலரோம்னு அதில் வரும். அதில் ஒவ்வொரு வரியிலையும் மண்பரவு கிழங்குகளில் கருணை என்று புசியோம்னெல்லாம் வரும். நமனார்க்கு இங்கே ஏதுகவை நாம் இருக்கும் இடத்தே, யமனுக்கு இங்கே எந்த வேலையும் கிடையாது. ஆகையினாலே நம்முடைய உடல் நல்ல செழிப்பமாக இருக்கும்னு கருத்தில் எழுதியிருக்காரு. அதே கருத்தை இன்னொரு பாடல் என்ன சொல்லுதுன்னா, வெறும் வயிற்றில் இளஞ்சூடாய் அருந்த வேண்டும், வெறும் வயிற்றில் இளஞ்சூடாய் நீரருந்த வேண்டும், விடிகாலை உடற்பயிற்சி செய்திடவும் வேண்டும். காலையில் எழுந்திரிச்ச உடனே இளஞ்சூடா தண்ணீரை மறந்துடணுமா, அதுக்கப்புறம் உடற்பயிற்சி செய்யணுமா. ஒரு நாளும் இரவில் கண் விழிக்கலாகா, உறங்குவதும் நேரத்திற்கு உறங்க வேண்டும். கண் விழிக்கிறது இப்போ செல் பார்க்கறதுனால நிறைய பேர் 1 மணி 2 மணிக்கெல்லாம் தூங்குறாங்க. ஆனால் ஒரு நாளும் இரவில் கண் விழிக்கலாகா, உறங்குவதும் நேரத்திற்கு உறங்க வேண்டும். அருமையென இருந்தாலும் பழையதான, ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லி பழைய குழம்புகள்லாம் சாப்பிடக்கூடாதாம். அருமையென இருந்தாலும் பழையதான ஆகாரம் உண்ணாமல் தவிர்க்க வேண்டும். ஆகையினால சிறு பிஞ்சு, வெள்ளரிகள், பழங்கள், கேரட், சின்ன வெங்காயமுடன் இளநீர், தானியம், இதெல்லாம் முளைக்கட்டிய தானியம் இருக்கே, இதெல்லாம் பொறுமையுடன் சாப்பிட்டு மகிழ வேண்டும். புகுந்து வரும் கவலையினை அகற்றிவிட்டு, எதுவுமே எந்த நேரமும் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. கவலையினை அகற்றிவிட்டு திருநாளாய் எந்நாளும் மாறுதற்கு சிரிப்புக்கு இடம் கொடுத்து வாழ வேண்டும். ஒரு முறை சிரித்தால் ஒரு சொட்டு ரத்தம் வருதுங்கிறேன். ஆகையினாலே தான் நகைச்சுவை மன்றங்கள் இப்போ நிறைய பெருகிருச்சு. அப்படிப்பட்ட சிரிப்புக்கு இடம் கொடுத்து வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி, இது ஒரு புதுமையான பாடலாக இளமையை தக்க வைத்துக் கொள்ள எழுதிய பாடலாம். ஆக நம்ம வாழ்க்கையில் இளமையாக இருக்க வேண்டும் என்றால் உடற்பயிற்சி செய்யணும். அதுக்கு தகுந்த மாதிரி ஆகாரங்கள், ஒவ்வாமை தரக்கூடிய உணவுகளை எல்லாம் தவிர்க்கணும். நல்ல நிலையில் உடலை வச்சுக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு வழி அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியதை நாம் கடைபிடித்தால் நாமும் இளமையோடு வாழலாம் என்ற கருத்தை தெரிவித்து, இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று புதியவர்களின் சந்திப்பால் பொருளாதார நிலை உயர்கின்ற நாள். இன்றைக்கு பூமி பிரச்சனைகள் அகலும். 3ஆம் இடத்திலே செவ்வாய் பூமிக்காரகன். எனவே சகோதர வழியில் உங்களுக்கு சகாயங்கள் கிடைக்கலாம். என்றைக்கோ குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடம் அதிக விலைக்கு விற்று லாபம் கிடைக்கலாம். அல்லது பத்திரப்பதிவில் இருந்த தடைகள் அகலலாம். அல்லது வீடு இடம் வாங்கும் யோகம் கிடைக்கலாம். இப்படி இன்றைக்கு உங்களுக்கு அற்புதமான நாளாக அமையப் போகின்றது. 4ஆம் இடத்தில் குரு இருப்பதனாலே கல்வி சம்பந்தமாக நீங்கள் ஏதேனும் முயற்சி எடுத்தால் அதிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். வாகன யோகம் உண்டு. ரிஷபராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு சொல்லும் சொற்கள் எல்லாம் வெல்லும் சொற்களாக மாறுகின்ற நாள். இன்றைக்கு துணிந்து நீங்கள் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள். 2லே செவ்வாய், திரண்ட செல்வம் வர. 2ஆம் இடம் வலுவாக இருக்க வேண்டும். 2க்கு அதிபதி புதன் சூரியனோடு இணைந்து 4ஆம் இடத்தில். எனவே இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதமான நாள். கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். உற்சாகத்தோடு பணிபுரிவீர்கள். பணபலம் நன்றாகவே இருக்கிறது. வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை தொழிலிலே கொஞ்சம் அதிகரிக்கலாம். எனவே இன்று எதை நீங்கள் செய்ய நினைத்தாலும் அதை செய்ய இயலும் நல்ல நாள். மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் விருப்ப ஓய்வு பற்றி சிந்திக்கின்ற நாள். இன்று வீடு மாற்றம் பற்றியோ இடமாற்றம் பற்றியோ வரக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். வாகன மாற்றம் கூட ஒரு சிலருக்கு உண்டு. வாகனம் பழுதாகி செலவு வைக்கிறது, புதிய வாகனம் வாங்கலாமா என்று சிந்திப்பீர்கள். 10லே சனி இருப்பதனாலே பழைய தொழிலை கொடுத்துவிட்டு புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்பு சிலருக்கு கைகூடலாம். 2ல் குரு இருப்பதால் காரியங்களை சாதித்துக் கொள்ள கனிவாக பேசுவீர்கள். இன்று நல்ல நாள்.
கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு முன்கோபத்தால் முன்னேற்ற பாதையில் குறுக்கீடுகள் ஏற்படுகின்ற நாள். முக்கியஸ்தர்களை நீங்கள் பகைத்துக் கொள்ள வேண்டாம். குறிப்பாக 2லே சூரியன் இருப்பதனாலே கொஞ்சம் முன்கோபம் வரலாம். எனவே அது முன்னேற்ற பாதிப்புகளை கொடுக்கலாம். இருந்தாலும் பணப்புழக்கம் நன்றாகவே இருக்கிறது. கேட்ட இடத்தில் உதவிகளும் கிடைக்கும். வெற்றி செய்திகள் வீடு வந்து சேரக்கூடிய நாளாகவும் இன்றைக்கு அமைகிறது. புதனும் சூரியனும் 2ல் புதாதித்ய யோகம் என்பதனாலே இன்றைக்கு அரசு வழியில் வேலைக்கு விண்ணப்பித்திருந்தால் அது கைகூடலாம். நேர்முக தேர்வில் கூட வெற்றிகள் கிடைக்கலாம். இந்த நாள் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கூடும் நாள். சிம்மராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வருகின்ற நாள். நாட்டுப்பற்று மிக்கவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். கூட்டு முயற்சியிலிருந்து விடுபட்டு தனித்து இயங்கலாமா என்று சிந்திப்பீர்கள். எண்ணங்கள் எளிதில் நிறைவேறும். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. வியாபார நாளும் கருதி நீங்கள் புதிய திட்டங்களை எல்லாம் தீட்டுவீர்கள். அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு பிரகாசமான எதிர்காலம் உண்டு. இந்த நாள் நல்ல நாள். கன்னிராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் பிரபலங்களை சந்திப்பால் பெருமை காணுகின்ற நாள். இன்று உத்தியோக உயர்வு வருவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. 6லே ராகு இருக்கின்றார். பழைய உத்தியோகத்திலிருந்து புது உத்தியோகத்திற்கு மாறலாமா அல்லது பழைய உத்தியோகத்தில் சம்பள உயர்வு கொடுத்தால் நீடிக்கலாமா என்றெல்லாம் மனக்குழப்பமுடன் இருந்த உங்களுக்கு இன்று நல்ல தகவல் கிடைக்கப் போகின்றது. குரு 11ல் இருப்பதால் அயல்நாட்டிலிருந்து கூட ஆதாயம் தரும் தகவல் கிடைக்கலாம். விரயஸ்தானம் கேது. எனவே ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வரும் ஆசை நிறைவேறும். துலாம் ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு அற்புதமான நாள். சந்திரபலம் உங்கள் ராசியில் இருக்கிறது. எனவே நினைத்தது நிறைவேறும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். நேற்று செய்த பணி இன்றும் தொடரும். குரு 10ல் இருக்கின்றார். 10ல் குரு இருந்தால் பதவியில் மாற்றம் உண்டு. அதாவது தொழிலாக இருந்தாலும் உத்தியோகமாக இருந்தாலும் ஒரு சிறு மாற்றமாவது வர வேண்டும் என்பார்கள். பணியாளர் தொல்லை கொஞ்சம் அதிகரிக்கலாம். பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது. பயணஸ்தானத்தில் சுக்கிரன். அதிகாலையில் ஒரு இடத்தில் இருப்பீர்கள். மதியம் ஒரு இடத்தில், மாலை நேரம் உண்டு. எனவே பயணங்கள் உங்களுக்கு இன்று வந்து கொண்டே இருக்கலாம். செவ்வாய் பலம் நன்றாக இருப்பதால் பூர்வீக சொத்து தகராறுகள் அகலும். பஞ்சாயத்துகள் சாதகமாக முடியும். விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு நேசிப்பவர்களின் எண்ணிக்கை உயர்கின்ற நாள். நீங்கள் கேட்ட இடத்தில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். 10லே சூரியன். பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் வரலாம். அது மட்டுமல்ல, உங்களுக்கு உற்சாகம் உள்ளத்திலே குடிகொண்டு உன்னதமான ஒரு சில காரியங்களை இன்று செய்ய போகின்றீர்கள். சுக்கிரன் 11ல் இருக்கின்றார். 12க்கு அதிபதி 11ல் இருக்கின்றார். விரையாதிபதி லாபஸ்தானத்தில் இருந்தால் விரயத்திற்கேற்ற லாபம் வரும். எனவே இன்று ஏதேனும் ஒரு பொருள் வாங்க நினைத்தாலும் அல்லது ஒரு புது முயற்சிகள் செய்ய நினைத்தாலும் அதற்கு பணம் வைத்துக் கொண்டுதான் செய்ய வேண்டும் என்ற நிர்பந்தம் இல்லை. காரியத்தை தொடங்கினால் உங்களுக்கு காசு பணம் புழக்கம் தானாகவே வந்து சேரும். 8லே செவ்வாய் இருப்பதால் நரம்பு எலும்பு சம்பந்தப்பட்ட வகையில் சிறு தொல்லைகள் வந்து ஆட்கொள்ளலாம். இருந்தாலும் குறு பார்வை இருப்பதால் காரியங்களும் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும். உடல்நலமும் சீராகிவிடும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தடைகள் அகலும் நாள். தன்னிச்சையாக செயல்படுவீர்கள். மேலதிகாரிகள் உங்களுக்கு உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக் கொடுப்பார்கள். நெருக்கடி நிலையை சமாளிக்க நிதி உதவி உங்களுக்கு கேட்ட இடத்தில் கிடைக்கும். 3ல் ராகு இருப்பதால் உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். வாங்கிய கடனை கொடுத்து மகிழ்வீர்கள். அதே நேரத்தில் உங்களுக்கு 10லே சுக்கிரன் இருக்கின்றார். 11க்கு அதிபதி 10ல் இருப்பதனாலே எதிர்பாராத வரவு உண்டு. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு குருவின் பார்வை. குரு பார்த்தாலே கோடி நன்மை என்பதனாலே எதையெல்லாம் நீங்கள் செய்ய நினைத்தீர்களோ அந்த தீட்டிய திட்டங்கள் எல்லாம் வரிசையாக வெற்றி பெறும். சேமிப்பு உயரும். நண்பர்கள் நல்ல தகவலை கொடுப்பார்கள். நாடு மாற்ற சிந்தனைகளும் இருக்கும். வீடு மாற்ற சிந்தனைகளும் இருக்கும். புதிய வாகனம் வாங்கி பயணிக்கும் யோகமும் உண்டு. அலைபேசி வழியில் அனுகூல தகவலும் வரும். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு சேமிப்பு உயர்கின்ற நாள். செயல்பாட்டில் வெற்றி கிடைக்கும். 2ல் சனி இருப்பதால் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். தொலைபேசி வழி தகவல் தொழில் புரிவதற்கு உறுதுணையாக இருக்கும். ஆரோக்கிய தொல்லை அகலும். உத்தியோகத்தில் உங்களுக்கு மேலதிகாரிகள் சில நுணுக்கங்களை கற்றுக் கொடுப்பார்கள். வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். இந்த நாள் நல்ல நாள். மீன
ராசினர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். முன்னேற்றம் கூட முன் யோசனை தேவைப்படுகின்ற நாள். முகம் சுளிக்காமல் வேலைகளை பார்ப்பது நல்லது. உடனிருப்பவர்களின் அனுசரிப்பு கொஞ்சம் குறையலாம். வரவு 1 மடங்கு வந்தால் செலவு 2 மடங்கு ஆகலாம். இருந்தாலும் குறு பார்வை இருப்பதனாலே காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும். மலைபோல் வந்த துயர் பனிபோல் விலக வேண்டுமானால் இன்றைக்கு நீங்கள் அனுமனை வழங்குவது நல்லது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.